ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டேஸ் ட்ரிப்பாக விஜயவாடா போயிருந்தோம். அப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சடன் சர்ப்ரைஸாக நான் வந்து அங்கே போய் ஒரு போஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனை வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதோட மேக்கிங், அதோட என்னெல்லாம் பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 10:30க்கு திருப்பதி டு விஜயவாடா பஸ் புக் பண்ணியிருந்தோம். 10:30க்கு வர வேண்டிய பஸ்ஸு 11:20க்கு தான் வந்துச்சு. அதுலேயே பாதி வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஆல்ரெடி 10:30 ஆனதுல தூக்கம் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி, பஸ் வந்தோன்னே முதல்ல ஏறி படுத்து நல்லா தூங்கிடணும் அப்படின்னு தான் இருந்தோம். பஸ் ஆனால் செம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஏறி படுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:45க்கு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வரப்போகுது, இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எழுந்திரிச்சோன்னே லைட்டாக வந்து நான் ஸ்க்ரீனை சைடில் தள்ளி பார்க்கும்போது அந்த கிருஷ்ணா ரிவரோட பிரிட்ஜ் மேலே வந்து பஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த வியூவும் நல்லா இருந்துச்சு. காவேரி எப்படி பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு ஒரு மேஜரான ஒரு வாட்டர் ரிசோர்ஸோ, அந்த மாதிரி வந்து இந்த கிருஷ்ணா ரிவர் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஒரு மேஜரான வாட்டர் ரிசோர்ஸஸ் போல். அதுக்கேற்ற மாதிரி செம்ம லென்த்தியஸ்ட் பிரிட்ஜ் வந்து அந்த ரிவருக்கு மேலே போட்டிருக்காங்க. அரௌண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் போகும் போல் இந்த பிரிட்ஜு. டேம்லலாம் தண்ணி ஓப்பன் ஆகி இங்கே ஃபுல்லாக கீழே அண்டரில் வாட்டர் நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் வியூ சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் நமக்கு தான் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் சான்ஸ் கிடச்சிதுன்னா பார்க்கலாம். அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து நம்ம புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போயாச்சு. அங்கே போய்ட்டு ஹஸ்பண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட ஒர்க் பார்க்க கிளம்பிட்டாங்க. நானும் பாப்பாவும் மட்டும்தான் ரூமில் இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம தான் நம்மளோட ஆனிவர்சரி அன்றைக்கி அவங்க குஜராத்தில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். ஸோ நாங்கள் பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணலையே, நம்ம இப்போ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எதாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அங்கே இன்ஸ்டாமார்ட் டெலிவரி இருந்துச்சு. சரி, என்னால் குயிக்காக என்ன ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அது வேலண்டைன் வீக் வேறு. சரி, அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வந்து நான் அதில் ஃபெச் பண்ணி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே கரெக்ட் டைமுக்கு லக்கிலி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ மீன் டைமில் பாப்பாவுமே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தூங்கிட்டா. அந்த டைமில் நான் வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் எழுதுறது அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஒன்ஸ் எந்திரிச்ச உடனே சர்ச் பண்ணி பார்த்தேன், நியர்பையில் எங்கேயாச்சும் கிஃப்ட் ஷாப் இருக்கா, அங்கே போய் நம்ம கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு. அவள் எந்திரிச்சோன்னே சரி அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸ் பண்ணேன். சர்ப்ரைஸ் பண்ணுவா? யாருக்கு? அப்பாக்கு. என்ன வாங்க போகிறோம்? கேக். கேக். அப்புறம் அப்பா பீச்சி. அப்புறம் அப்பாக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். ஜாலி ஜாலி. ஜாலி ஜாலி. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் இருந்த ஸ்டேலேருந்து ஒரு 200 to 250 மீட்டர்ஸில் வந்து ஒரு ஆர்கீஸ் கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக ஆர்கீஸில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கே போய் நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட்டை சர்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கஸ்டமைஸ்டு பாக்ஸ் தான் வந்து அங்கே சூஸ் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். நிறைய க்யூட் க்யூட் லிட்டில் திங்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் என்னால் அங்கேருந்து திரும்பி திருப்பதிக்கு அந்த ப்ராடக்ட்ஸை சேஃபாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நான் நிறையா திங்ஸ் வந்து அங்கே வாங்கலை. பட் கண்டிப்பாக நம்ம வீடு பக்கத்தில் இருக்க ஆர்கி ஸ்டோரில் இருக்கான்னு நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இதுதான் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்த பாக்ஸு. இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு ரோஸ் லேம்ப் மாதிரி இருந்துச்சு, அந்த லேம்ப் வாங்கிக்கிட்டேன். நான் எழுதி வச்சுருந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக வந்து நம்ம அந்த பழைய காலத்தில் அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கும் லவ் லெட்டர் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் அதுக்கான டைமே கிடைக்கல. ஸோ இந்த டைம் நான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நான் வந்து ஒரு வேலட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி, நம்ம அந்த மெசேஜ் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டைம் பீஸ் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு. சரி, அது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு சின்ன சின்னதாக நிறைய புக்ஸ், நிறைய அது இப்போ சிஸ்டர்ஸ்க்கு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு, லவ்வர்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த புக் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு வர மாதிரி. அதுவுமே நல்லா இருந்துச்சு.
இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாமார்ட்லேருந்து வாங்கி வச்சிருந்த திங்ஸ்லாம் வச்சு இந்த ரூமை எப்படியாச்சும் டெக்கரேட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இது ஸ்டே அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய இடத்துல செவுத்துலலாம் ஒட்ட முடியாது. அந்த உட்டன் பேனல்ஸில் மட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரியே வந்து நாங்கள் ப்ராப்பராக டிஸ்கார்டும் பண்ணிட்டோம். கேக்குமே ஆர்டர் பண்ணி ரூமில் இருந்த இந்த மினி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் நான். இந்த கேக்கை ரித்தன்யா கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு டாட்லர் அவங்க கிட்ட நம்ம வந்து இது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் வேணும்னு கேட்பாங்க. சரி எப்படியோ மேனேஜ் பண்ணி அவளையுமே கூட வச்சுட்டே நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அந்த சைடில் இருந்த டேபிளில் வந்து கிஃப்ட்ஸையுமே வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டேன். 6:00 இருந்து அவங்க அப்பா வந்துருவாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஆனால் அரௌண்ட் 8:00 தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே ரித்தன்யா போய் பெட்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டா. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இருந்திருக்காது நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போன்னு. எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க சைடில் ஒளிஞ்சாங்களாம். பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னா அவங்களுமே நல்லா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு கொஞ்சமாக வந்து பலன் கிடைச்சா மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஆனிவர்சரி, அடுத்து அவங்களோட பர்த்டே எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவ் வீக்ஸில் வரும். பட் ஆனால் அவங்க 2க்குமே எங்கள் கூட இல்லை. அது எனக்கு ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. பட் இது இந்த சர்ப்ரைஸை நான் பிளான் பண்ணதில் 2மே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. மொமெண்ட்டை எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து வேர்ட்ஸ் இல்லை. பிகாஸ் அந்த 2 நாளுமே நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னாலும், இதோட மெமரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசு. அப்படின்றதுனால அது அது என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். மீதி எல்லா ஆனிவர்சரிய விட இந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்பவே வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்படி தான் இந்த வீடியோ போச்சு. நெக்ஸ்ட் டே இன் விஜயவாடா நாங்கள் என்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.